ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, ஒரு முறை நம்ம சேஷகிரி மருவத்தூரில் ஏதோ ஒரு விழாவுக்காக தங்கியிருந்து பணி செஞ்சாருங்க. ஒரு 4-5 நாள் பணி செஞ்சுட்டு பிறகு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நிலையில் அம்மா கூப்பிட்றாங்க. உள்ளே ஓடுறாரு. அருள் கூடத்துக்கு போனே அம்மா சொல்கிறாங்க, என்ன சார் இன்னைக்கு ஊருக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க அம்மா. போங்க சார். நீங்கள் இத்தனை மணிக்கு ஒரு பஸ் வரும், அதில் தான் ஏறி போகணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஏனுங்க அம்மா? அந்த பஸ்ஸாக ஆக்சிடெண்ட் ஆகு, அதனால் அதில் தான் போகணும். எப்படி இருக்குன்னு நாயா? இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிற பஸ்ஸில் தான் வலுக்கட்டாமல் ஏற்றி விடுவாங்களா? இவர் ஐயோ நான் மாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நீ அதில் தான் போகணும் அப்படின்னு உடனே செக்யூரிட்டி கூப்பிட்டு அந்த ஐயரை இத்தனை மணிக்கு வர அந்த குறிப்பிட்ட பஸ்ஸில் ஏற்றி விடுவோம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லை சொல்லிங்க, வேறு என்ன சொன்னாங்கன்னா, அது என்னையா நெத்தியில் இப்போ சின்னதாக ஒரு காயமாகும், ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணவனு அதெல்லாம் நான் பண்ணிடுறேன்ப்போ, ஒரு நொடியில் விதியை மாற்றிடுவேன் தெரியுமா நான், நீ எதை பற்றியும் கவலைப்படாது போ, அந்த பஸ்ஸில் நீ போகணும் அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்குங்க? ஐயரே தப்பிச்சு பார்க்குறாரு. ஆனால் 2 செக்யூரிட்டி கையை பிடிச்சி தாரம் இழுத்துக்கிட்டு போயிங்க அம்மா சொன்ன அந்த குறிப்பிட்ட பஸ் வருது, அதில் ஏற்றி விட்டுட்டாங்க. அது கோயம்புத்தூர் வர வண்டிங்க. ஒழுங்காத்தான் பஸ் போயிட்டுருக்குது. விழுப்புரம் வந்ததுங்க. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி போன டிரைவரு தண்ணி போட்டு வந்துட்டான். தண்ணி போட்டு வந்துங்க பஸ் ஓட்டுறான். இப்போ பஸ்ஸு தாறுமாறாக போகுது. ஐயருக்கு ஐயோ அம்மா சொன்னபடியே நடக்க மாட்டிருக்குதே அப்படின்னு அடி வயிற்றெல்லாம் கலக்குது. இவர் எங்கே உட்காந்துருக்காருங்க? டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்காருங்க, லெஃப்ட் சைடு. இந்த நிலையில் இங்கே பின்னால் உட்காந்துருந்த ஒரு பெரியவருங்க, 80 வயசு இருக்குங்க. அவர் இவர்கிட்ட, எப்பா என்னால் பின்னால் உட்கார முடியலைப்பா, தூக்கி போடுது, இடுப்பெல்லாம் வலிக்குதுப்பா, நீ தயவு செஞ்சு பின்னால் உட்காந்துக்கிறியா, நான் இந்த முன்னாள் சீட்டில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. சரிங்க தாத்தா, அதனால என்னங்க, நீங்கள் உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லி போட்டு இவர் பின்னால் சீட்டில் உட்காந்துக்கிறாரு. பெரியவர் இவர் உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிறாரு. அவ்வளோதானுங்க. அடுத்த 5 நிமிஷம் அந்த குடியார டிரைவர் கொண்டு போய்ங்க ஒரு லாரி மேலே கொண்டு அடித்தானுங்க. அடித்த வேகத்தில் பயங்கரமான ஆக்சிடெண்ட்டு. அந்த பெரியவரும் செத்து போயிட்டாரு, டிரைவரும் செத்து போயிட்டானுங்க ஸ்பாட்லேயே. நம்ம ஐயர் என்னாருங்க, அப்படி முன்னால் தூக்கி வீசப்பட்டு கம்பியிலேயே எங்கேயோ அடிச்சுங்க, நெத்தியில் பெரிய காயம், ரத்தம் தோரன்னு ஒழுகுது. ஐயோ அந்த சண்டாளி சொன்ன மாதிரி செஞ்சு போட்டாலே அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கு முன்னால் பாருங்க, அதுக்கு அம்மா என்ன சித்தாரில் பண்ணிக்கிறாங்கன்னு, இவர் பஸ் ஏறதுக்கு முன்னால் நம்ம அம்மா ஆலயத்தில் அந்த குங்குமம் பிரசாமெல்லாம் விற்பாங்க பாருங்க, அந்த கடையில் போய் குங்குமம் ஒரு பாக்கெட் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அவங்களும் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கடை தாண்டி பஸ்ஸு பக்கமாக ஏறும் பொழுது அந்த குங்கும பாக்கெட்டு வாங்கியிருக்க கொடுத்தாங்களே சரியா இருக்கான்னு எடுத்து பார்த்தா அது மஞ்சள் பாக்கெட்டு. அதுக்குள்ளே பஸ் வந்துருச்சு, போய் மாற்றவும் முடியல. சரி இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போயிட்டாருங்களா. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, ரத்தம் வலியுது. அந்த குங்குமம் பாக்கெட்டு, குங்குமத்துக்கு பதிலாக மஞ்சள் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துருக்காருங்களே, அது ஞாபகம் வந்தது. உடனே எடுத்து கிழிச்சு அந்த மஞ்சள் எடுத்து அந்த காயத்து மேலே அப்பிக்கிட்டாருங்க. அப்பிக்கிட்டு அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிட்டார். இறங்கி திரும்பி மறுபடியும் மருவத்தூரே வந்துட்டார். மருவத்தூர் வந்தவர் நேராக கோயிலுக்கு வரலைங்க. அம்மா வீட்டு பக்கத்தால் மாரியம்மன் கோயிலுக்கு இல்லைங்க மண்டபம், அங்கே உட்காந்துக்கிட்டாருங்க. அப்படி உட்காந்து அம்மாட்ட பலவாறு வேண்டிட்டு இருக்காரு, ஏம்மா நான் அப்பாவி, என்னை போய் இப்படியெல்லாம் இம்சம் பண்ணுறையே, ஆக்சிடெண்ட் ஆன பஸ்ஸில் ஏற்றி விட்டு இப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறையே, அப்படி இப்படியே பலவாறு புலம்பிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காரு. அந்த நிலையில் இங்கே தலையில் உருமாலை கட்டிக்கிட்டு லுங்கி கட்டுன்னு ஒருத்தர் வர்றாரு. நின்று, டேய் எதுக்கடா திரும்பி வந்த அப்படிங்கிறாங்க. இவர் யாருன்னு கூட நிமிந்து பார்க்கலைங்க. போன பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, அதனால் பயந்துக்கிட்டு திரும்பி வந்துட்டேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாரு. நாயே அண்ணாந்து வேறு யாருன்னு அப்படிங்கிறாங்க. அண்ணாந்து பார்த்தா நம்ம அம்மா நிற்கிறாங்க. அம்மான்னு கால் விழுகுறாங்க. ஐயரு அம்மா கால் விழுகுறாரு. அடுத்த அம்மா என்ன பண்ணுறாங்க, செக்யூரிட்டி கூப்பிட்டு அடுத்து ஒரு பஸ் வருது, ஆள் கொண்டு இவனை ஏற்றி விடு, ரிப்பேர் ஆகி இப்போ தான் அந்த வண்டி சரி பண்ணிட்டு வர்றான், அதில் ஏற்றி விடு அப்படின்னு. இவர் ஐயோ மறுபடியுமா அப்படிங்கிறார். இல்லையம்மா நான் நாளைக்கு போய்க்கிறேன், இப்போ போகலை. இல்லைடா நீ இப்போ தான் போயாகணும்.
அம்மா இல்லைங்கம்மா இப்போ மணி வந்துங்கப்பா 1 மணிக்கு மேலே ஆச்சு இந்த பஸ்ஸே கிடையாதுங்கம்மா எங்கள் ஊருக்கு. தான்ட்ட சொல்கிறேன்ல ரிப்பேர் ஆகி லேட்டாகி ஒரு பஸ் வந்துட்டு இருக்குது, அந்த ரிப்பேர் ஆன வண்டியில் நீ போ, அதுவும் கோயம்புத்தூர் போகிறதா அப்படின்னு செக்யூரிட்டி கூப்பிட்டு இவனை கொண்டு அந்த வண்டியில் ஏற்றி விடு அப்படிங்கிறாங்க. எப்படி பாருங்க நாடகம். அதே மாதிரிங்க செக்யூரிட்டியும் கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட பஸ் வருதுங்க காலியாக, இவரை ஏற்றி விட்டாங்க. மொத்தமே பயணிகள் ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பாங்க. அதில் ஐயர் ஐடியா பண்ணுறாரு, இந்த அம்மா சொன்னால் சொல்லிட்டு போகிறான், திண்டிவனம் மறுட்டு திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம இறங்கி மறுபடியும் கோயிலுக்கு திரும்பி வந்துடலாம், வந்து கோயிலுக்கு நம்ம தொண்டு செஞ்சுட்டு இருக்கலாம், அம்மா வரப்போ மட்டும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம் எங்காச்சு, அம்மா வளம் வரும்பொழுது மற்ற இடங்கள்ல எல்லாம் அம்மா கண்ணில் தட்டுப்படாமல் ஒளிஞ்சுக்கலாம், ஒளிஞ்சுக்கிட்டு இங்கேயோ 1 வாரம் இருக்கணும், அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். ஐயோ எவனாலாக எவன் வாயில் போய் வெளியே வர்ற மாதிரி அம்மா பண்ணுறாளே அப்படின்னு இவர் ஐடியா பண்ணிக்கிட்டுங்க. சரி தலை வேற வலிக்குது, மண்டையில் அடிபட்டதில்ல, உடம்பெல்லாம் வலி, சித்த படுக்கலாம் அப்படின்னு பின்னால் சீட்டில் போய் சித்த படுத்துக்கிட்டாருங்க. திண்டிவனம் வந்தோடனேயுமே இறங்கி வேறு பஸ்ஸில் பிடிச்சி மருவத்தூர் போயிடலாங்கிற ஒரு ஐடியா. அதை மாதிரி படுத்துட்டாருங்க. நான் படுத்து தூங்கிட்டாருங்க. அப்புறம் கான்ட்ராக்டர் வந்து இவர் எழுப்பினார். சாமி செவ்வாடையில் இருக்கிறாருங்களே புளிச்செவ்வாடையில், சாமி என்ன திண்டிவனம் வந்துருச்சா அப்படி எழுந்திருக்காரு. திண்டிவனமா? பஸ்ஸு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் நிற்குது, இறங்கு கீழே அப்படிங்கிறாங்க. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டா? பாருங்க எப்படி அம்மா வந்து அப்புறம் நல்லா தூங்க வச்சுங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டே கொண்டு வந்து விட்டாங்க. இவர் பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு கண்ணாடியில் பார்க்குறாரு, அந்த காய் எப்படி இருக்குது, டாக்டர்கிட்ட போய் தையல் கீது போடணுமா அப்படிங்கிறக்கா கண்ணாடியில் பார்த்தா அங்கே காயம் இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட 2 இன்ச்சு நீளத்துக்கு மேலே கிழிச்சு ரத்தம் ஆறாக பெருகணும் அந்த இடத்துல. இவர் மஞ்சள் வச்சு அப்புனாருங்களே, அதில் காயம் இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க, சாதாரணமாக இருக்குது. இப்படி பார்த்தீங்களா அம்மா செய்கிறாங்கன்னு? ஒரு நொடியில் விதியை மாற்றி விடுவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இவரை பதிலாக அந்த பெரியவர் அங்கே உட்கார வச்சு அவர் உயிரை எடுக்க வச்சு போட்டு இவர் உயிரை காப்பாற்றி கொடுத்தாங்க பாருங்க அம்மா. அதுதானுங்க தொண்டர்களை அம்மா கண்ணை இமை காப்பது போல் காக்கின்றார்கள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கண்ணை மூடிட்டு செய்யணுங்க, யோசிக்கவே கூடாது. 1 செகண்ட் யோசிச்சிங்கன்னா கூட அந்த 1 செகண்ட் கேப்பில் விதி பூந்துருவான், சரிங்களா? அதனால் யோசிக்காமல் உடனே அதை செயல்படுத்தணும். அம்மா சொல்கிற வாக்கை உடனே செயல்படுத்த வேண்டும். சக்திகளே, ஓம் சக்தி.